என் நெஞ்சில் குடியிருக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஸ்டேஜில் சொல்லணுன்ட்டு. ஸோ படம் வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து இப்போ எல்லாரும் சொன்னாங்க படத்தில் நிறைய நம்ம விஜயன் சாரி நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணனோட சாயல் இருந்தது அப்படின்ட்டு. ஆம், அதுக்கு காரணம் என்னன்னா நான் படத்தில் வந்து அவரோட ஃபேன் ஆக்சுவலி. ஸோ அவரோட ஃபேனாக நான் படத்தில் இருப்பேன். ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஸில் கொஞ்சம் அவரை பேஸ் பண்ண சில சீன்ஸ்லாம் வந்து இருக்கும். அவரை மாதிரியே கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் பண்ணுறது, அவர் மாதிரி டைலாக் பேசுகிறது அதெல்லாம் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் கதைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். பட் இது செகண்ட் ஹாஃபே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங், ஒரு ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா இது வந்து லைக் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். அவர் நினச்சார்னா ஈஸியாக ஒரு கமர்ஷியலாக ஒரு செகண்ட் ஹாஃபில் அது கொண்டு போயிருக்கலாம். பட் அவர் எந்த இடத்துலையுமே அதை விடலை. நான் கூட ஒரு இன்ட்ரோல் பேக்கில் கூட நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த டைலாக் கூட நான் கேட்டிருந்தேன், இது இன்ட்ரோலில் இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு. பட் அதுக்குமே அழகான ரீசன்ஸ்லாம் வச்சுருந்தார். இல்லை இப்படி வந்தால் ஹீரோயிசமாக போகணும் செகண்ட் ஹாஃபில், நம்ம கதை அப்படி பேஸ் பண்ணி இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லி படத்துக்கு என்ன வேணுமோ, ஒரு ஹீரோக்குன்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் மூவியில் இல்லாமல் அந்த கதைக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸோட ப்ளஸ் ஹீரோவை மாசா எப்படி காட்டுறதுன்னு அந்த அளவுக்கு ஒரு ஒரு பேக்கேஜாக அவர்கிட்ட இந்த படத்தை எடுத்திருந்தார்.